வெல்கம் டு கன்னியாகுமரி சமையல். நம்ம கன்னியாகுமரி சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரியில ஸ்பெஷல் இந்த கோதுமையில பணியாரம் செய்ய போறோம். கருப்பட்டி பணியாரம். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க. இதுல 2 டம்ளர் கோதுமை மாவு. நாங்க இது வீட்டுல அரைச்சதுதான். அதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து கருப்பட்டி. நான் கருப்பட்டியில தான் பண்ண போறேன். எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது உப்பு. ஒரு சிட்டிகை உப்பு போட்டாதான் அந்த இனிப்பை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது பேக்கிங் சோடா. அப்புறம் இது வந்து ஹம், இது ஏலக்காய் தூள். நான் வீட்டுல பொடிச்சது. கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடிச்சானா இப்படி இருக்கும். இப்படி பாருங்களேன். இப்படி இருக்கும். நல்லா இருக்கும் அது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, நான் இப்ப 2 டம்ளர் கோதுமை மாவுக்கு நான் 3 மீடியமான கருப்பட்டி உடைச்சு வச்சிருக்கேன். நம்ம இப்ப இதை அடுப்புல வச்சிடலாம். இதை வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு அரை டம்ளருக்கான தண்ணி ஊத்துக்கலாம். ஓகேவா? தண்ணி ஊத்து. நம்ம என்ன கரைஞ்சிருச்சு. 2 3 துண்டு தான் கிடக்குது. கரைஞ்சிரும். இப்போ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படி வரும்போது நம்ம அடுப்பை குறைச்சிடணும். எதுக்குன்னா வெளிய பொங்கி வந்துடும் வெளிய. அதனால இப்படி கலக்கிட்டே இருங்க கைவிடாம. இது வந்து பாகுபாதம் எல்லாம் வரணும்னு தேவையில்லை. இது வந்து கருப்பிடி கரைஞ்சாலே போதும். அப்புறம் இது கரைஞ்சதும் இது கொஞ்சம் கை பொறுக்க வேண்டிய அளவுக்கு சூடு இருக்கும்ல, அது வரை ஆற வைக்கணும். ஓகே. இது கருப்பிடி உருகிருச்சு. நம்ம அடுப்பை அணைச்சுக்கலாம். இது வந்து ஆறட்டும். நமக்கு அதுக்குள்ளாடி என்ன பண்ணணும்னா சொல்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இதுல 1 டம்ளர் மாவு. அடுத்து இது 1 டம்ளர். இது 1 டம்ளர். ஓகேவா? கோதுமை அரிசி மாவுல செய்வாங்க. ஆனா நான் இன்னைக்கு கோதுமை மாவுல செய்திருக்கேன். இதுக்கு நம்ம வரிசட்டியே உப்பு போடணும். அப்புறம் இது நான் வீட்டுல அரைச்சது. இது வந்து ஏலக்காய் தூள் இது போட்டாச்சு. இதுல கொஞ்சம் உப்பி வரணும்ல, அதனால கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஏன்னா போட்டாச்சு இதெல்லாம். அது கொஞ்சம் ஆறணும். இந்த கருப்பட்டி பாவு ஆறட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஆற வச்சோம்ல கருப்பட்டி, அது வந்து லைட் சூடுல இருக்கு. நம்ம இத ஊத்திக்கலாம். ஒரு அரிப்பு வச்சு அரைச்சு ஊத்து. எனக்கு இந்த கருப்பட்டி போதுமான அளவு. உங்களுக்கு நீங்க நிறைய மாவு எடுக்குதுங்கன்னா கூடயோ குறைச்சியோ அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இதை மெதுவா கலக்கலாம். இப்ப நம்ம இதை கலக்கிக்கலாம் நல்லா. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்துக்கலாம். போதுமான அளவு. ரொம்ப ஊத்துக்காதங்க, எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஊத்துறாதீங்க, மெதுவாகும். ஓகே, நம்ம இதை கலக்கிட்டோம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். ஓகே, அப்புறமா பொரிக்க ஆரம்பிச்சோம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ அரை மணி நேரம் மாவு ஊறிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரிதான் இருக்கணும் மாவு. ரொம்ப இருவிடவும் கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, நீக்கலாவும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். இப்படி இருக்கணும். சரி, இப்ப நம்ம அடுப்பை பத்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கலாம். கடாயில அடுப்புல வச்சிடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் பத்தல, அதனாலதான் நான் கொஞ்சம் கூட ஊத்துறேன்.
எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் மாவை கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தா போடும். ஒரு மாவை கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்படிதான் இருக்கணும். எண்ணெய் காயட்டும். அப்புறம் மாவு ஊத்துக்கணும். ஒரு கரண்டி இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துக்கணும். சரியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து இந்த எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துக்கலாம். நாங்க இதுதான் வீடியோ. 2வது வீடியோ. நீங்க கொஞ்சம் எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துக்கலாம். இது வந்து அரிசி மாவுலயும் பண்ணுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு கோதுமை மாவுலதான் பண்ணுவேன். அரிசி மாவுல பண்ணா வேற மெத்தட்ல பண்ணுவாங்க. அதுக்கும் கறிப்பொடி தான். அது தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும் அது. இதுவும் நல்லாதான் இருக்கும். வேணா நீங்க செய்து பாருங்க. நான் அடுத்த வீடியோல அந்த அரிசி மாவு பணியாரம் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். கொஞ்சம் உப்பி வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வருதா? நல்லா திருப்பி போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும் இது சாப்பிடுறதுக்கு. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது வருவாங்கல்ல, பசியோட வருவாங்க. அப்போ நீங்க அதை செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்த மெத்தட்ல செய்யுங்க, நல்லா இருக்கும். இப்ப எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அடுத்த ஊத்துக்கலாம். இதே மாதிரியே ஊத்தணும். இந்த பெரிய கடாயினால நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஊத்துதேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பொரிச்சுட்டேன். இங்க வச்சிருக்கேன். பாருங்க, இவ்வளவுதான். எவ்வளவு அழகா வந்திருக்கு. சாஃப்டா இருக்கு, பஞ்சு பஞ்சா. தின்ன அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.